ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, செட்டிநாட்டு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் நான் போடுவேன் அப்படின்ட்டு பார்க்கலாங்களா. லவங்கம், அந்த கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கணும். சீரகம், சோம்பு, கொஞ்சம் மிளகாய், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, மிளகு, கொஞ்சம் தனியா. இது மட்டும் நம்ம நல்லா மாதிரி வறுத்து எடுக்கணும். ஒன்று ஒன்று மிளகு வறுத்தாச்சு. இப்போ நம்ம பட்டையும் நல்லா வறுத்து எடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வைப்போம். செட்டிநாட்டு மசாலா இது. பட்டையும் நல்லா வறுத்து எடுக்கும். பட்டையை நல்லா நான் வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். அப்போனா நம்ம பவுட்ரு பண்ணால் நல்லாயிருக்கும். வறுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தையும் நல்லா வறுக்கணும். தீஞ்சு போகக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வறுக்கணும். சீரகத்தை நல்லா வறுத்தாச்சு. இது பாருங்கள், நல்லா பொரியிற சவுண்டு கேட்குதுங்களா. இப்போ கொட்டிட்டு இப்போ இதில் சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். செட்டிநாட்டு மசாலானாவே நம்மளுக்கு மிளகு சீரகம் மெயினாக தேவை. இப்போ இதே மாதிரி சோம்பையும் வறுத்து எடுக்கணும். இப்போது சோம்பும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் லவங்கம், மராட்டி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லவங்கமும் நல்லா வறுத்தாச்சு. எப்பவுமே எல்லா பொருட்களோட லவங்கம் மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காயும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட நான் தனியாவை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ எல்லாமே ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கும் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் 50 கிராம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செட்டிநாட்டு மசாலாவுக்கு எப்போ நம்ம கிரேவி செய்கிறோமோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் வேறு எந்த சிக்கன் செஞ்சாலும் இதுலேருந்து ஒரு ஸ்பூனை போட்டு ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா அதிகமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இந்த மாதிரி மொத்தம் எல்லாத்தையும் ஆற வைக்கணும். நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ தனியாவை நல்லா வறுத்தாச்சு. அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது பிரிஞ்சி இலை நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி இலையும் அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம எது சேர்த்தாலும் நல்லா வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சா இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சா நல்லா நம்ம பவுட்ரு பூச்சி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ காஞ்ச மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேயும் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் நம்ம மிளகெல்லாம் சேர்த்துக்கிறதுனால பவுட்ரு பண்ணி நம்ம மிளகாத்தூளும் தனியாக சேர்ப்போம்.
அதுக்காக நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் சேர்த்துப்பேன். எல்லாம் ஒரு 10 கூட இருக்காது. இதையும் நல்லா வறுத்துக்கணும். எதுவுமே காந்து போகாத அளவுக்கு வறுக்கணும். இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு இது கூட கொஞ்சம் நான் கருவேப்பிலையும் சேர்ப்பேன். அதையும் நல்லா நம்ம இது கூட போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப வேண்டாம். இப்போது நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நைஸாக பவுட்ராக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நல்லா அரைச்சாச்சு, பவுட்ரு நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அப்புறம் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டோடு நம்ம வைக்கக்கூடாது. அதனால் இது பாருங்கள், என்ன வாசனையே தூக்கலாக இருக்கும். செட்டிநாட்டு மசாலா அப்படின்னாவே நம்மளுக்கு பிளாக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இதுக்கு ஓரளவுக்கு ரொம்ப ஆறணும் இல்லை, ஓரளவுக்கு ஆறின பிறகு அந்த சூடெல்லாம் கம்மியானவொடனே நம்ம பாட்டிலில் ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை ஹேர் டைட்டாக இருக்கிற மாதிரி பாட்டில் பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் டைட் பாக்ஸில் போட்டு கொட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்மெல்லும் அப்படியே இருக்கும், எல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.